ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இபிஎஸ் ஆதரவு 17 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து மனு ஒன்றை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அந்த மனுவுடைய விவரங்களை நம்ம எதிர்நோக்குவோம். இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படின்னு அதிமுக அரசியலை முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போது இபிஎஸ் வெர்சஸ் சிவிஎஸ் என்று உருவாகிறதா ஒரு புதிய அதிமுக போட்டி அரசியல் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. மொத்தமாக அதிமுகவுக்கு இந்த சட்டமன்றத்தில் 47 உறுப்பினர்கள், இப்போ 17 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் சகிதம் சென்று சபாநாயகர் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலாளர் அவரை சந்தித்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எனில் மீதி 30 பேர் வேறு நிலைப்பாடு எடுக்கிறார்களா, அது உறுதியாகிறதா அப்படின்னு கேள்வி எழுகிறது. 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறாங்க அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு என்பது 17 தானா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. எனில் பெரும்பான்மை சிவிஎஸ் வசந்தானா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. எந்த முன்முடிவுக்கும் நம்ம வந்துட முடியாது. இதெல்லாம் எக்காலத்திலும் மாறி மாறி நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அமமுக எம்எல்ஏ ஒருவரும் இருக்கிறாரு, அவர் எந்த அணியை ஒட்டி செயல்பட போகிறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஏனென்றால் எனில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி அவங்க எந்த பிளாக்கோடு இசைவாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்வியெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனால் முக்கியமாக இந்த 17 எம்எல்ஏக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட? எனில் ராஜா, இப்போ புரிதல் இபிஎஸ்க்கு ஆதரவாக 17 பேர் தான் இருக்கிறாங்களா ஆஸ் ஆஃப் நவ்? மற்ற 30 பேரும் ரெபெலியஸ் டெண்டன்சியோடு இருக்கிறாங்களா? நீங்கள் ரொம்ப ஆழமாக அதிமுக விவகாரங்களை ஹைலி சோர்ஸ்ட் ரிப்போர்ட்டர், நீங்கள் தலைமைச் செய்தியாளராக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தந்தி டிவி நேயர்களுக்கும் சொல்லுங்கள், என்னதான் நடக்குது அதிமுகவில்? தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது முடிவடைந்த பிறகு 17 எம்எல்ஏக்கள், அதிமுகவை சேர்ந்த 17 எம்எல்ஏக்கள் சபாநாயகர் திரு சோழவந்தான் கருப்பையாவை சந்தித்து 17 எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு கடிதம் கொடுத்துள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. ஏனென்றால் இன்றுதான் சட்டப்பேரவை தொடங்கியுள்ளதால் நமக்கு அந்த அக்சஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள முன்பெல்லாம் சபாநாயகர் அறை வரை நாம் செல்லலாம். ஆனால் தற்பொழுது புதிய அலுவலர்கள், புதிய காவல்துறையில புதிய எல்லாம் புதுசா வந்திருக்கிறதுனால நமக்கு அக்சஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அங்க கிடைச்ச தகவல் தான். அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்போது அவருடைய அறை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்து கொண்டிருப்பதையும் நான் நேரடியாக பார்க்க முடியும். எந்த அறையில ஏற்கனவே அவர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துல அறை இருந்தது, அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ புதுசா அதிமுகவுக்கு ஒரு புதிய அறை கொடுக்கப்பட்டிருக்கா ஏடிஎம்கே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்கு? முன்பு எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்ட, எதிர்கட்சி உறுப்பினர் கொடுக்கப்பட்ட அறை என்பது தற்பொழுது திமுகவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் இருந்து வந்த அந்த அறை தான் தற்பொழுது அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த அறையில் தான், அது கொஞ்சம் சிறிய அறை தான், அது ஒரு 15 பேர் வரலாம் தான் அதில் அமரலாம். அந்த அறையில் தான் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் பார்த்த வரையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்டவர்கள் உள்ளே சென்றதை பார்க்க முடிந்தது. ஆனால் தற்பொழுது அங்க உள்ளே மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கூட்டம் முடிந்த பிறகு எம்எல்ஏக்கள் எல்லாம், அதிமுக எம்எல்ஏக்கள் வரிசையாக வரும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அறையின் கதவு திறந்திருந்தது. ஆனால் யாரும் அதன் உள்ளே செல்லவில்லை. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் திரு SV வேலுமணி மற்றும் CV சண்முகம் செல்லும் போதே சென்று விட்டனர். 17 எம்எல்ஏக்கள் மட்டும் தற்பொழுது சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்து இருப்பதாக அதிமுக என்ன கடிதம் கொடுத்திருக்கிறாங்க? என்ன கடிதம் கொடுத்திருக்கணும்? இதுதான் உண்மையான அதிமுக, எங்களை தான் நீங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியா கருதணும் அப்படின்னு கொடுக்குறாங்களா? அந்த கடிதத்துடைய சாராம்சமா நம்ம என்ன யூகிக்கலாம்? அப்கோர்ஸ் நீங்க சொல்வது போல அது ஊர்ஜிதமாகணும், பட் என்ன யூகிக்கலாம்? என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுக்கு? எனக்கு இது சட்டசபையினுடைய இந்த செய்தி தொடர்ந்து பாருங்க. நான் சேகரிக்கிறது நமக்கு, என்னுடைய இதில் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, சபாநாயகரிடம் கொறடாவுக்கான கடிதம் கொடுத்திருக்கலாம். இவர்தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து யார் என்ற கொறடா என்ற அந்த நபரை பெயர் குறிப்பிட்டு கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஏனென்றால் கொறடா அதிமுக நியமித்து விட்டால் கொறடாவினுடைய உத்தரவுக்கு அதிமுக உறுப்பினர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும்.
வெப் டைரக்ஷனுக்கு வந்து கண்டிப்பா ஃப்ளோர்ல வந்து சட்டப்பேரவைக்குள் வந்து கொறடா என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் வந்து எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டும். ஆகையால் அந்த கொறடாவை தேர்ந்தெடுத்து கொறடாவைக்கான அந்த கடிதம் கொடுத்திருப்பதாக நாம் கொஞ்சம் வந்து நமக்கு தெரிகிறது. அது திரு தளவாய் சுந்தரம் கூட கொறடாவாக நியமிக்கப்படலாம் அது சப்ஜெக்ட் டு கிளியரன்ஸ் பை தி அசெம்பிளி செக்ரட்டரியேட் இல்லையா? ஒரு சபாநாயகர், அசெம்பிளி செயலாளர் இவங்கெல்லாம் ஒப்புதல் பெறும்போது தான் அது முழு வடிவம் பெறுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இவங்க மொத்தமா வந்து மீதமுள்ள 30 எம்எல்ஏக்கள் போய் அவர்கள் வந்து கிளைம் பண்ணாங்கன்னா நாங்க தான் வந்து கொறடா வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இங்க இருக்கிறாங்க, நாங்க தான் வந்து கொறடா வந்து போட போறோம், எங்களில் ஒருவர் தான் கொறடா என்று நியமித்தால் கூட அதற்கு ஆச்சரியப்படுவதற்கான ஒரு ஸ்பிளிட், ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் அதிமுகல உருவாயிருக்கு அப்படின்னு அறிகுறிகள் சொல்லலாமா? இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிக்கணுமா, இன்னும் பொறுத்திருக்கணுமா? இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நிறைய. ஏன்னா வந்து பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா வந்து ரெண்டு தரப்புக்கும் தோல்வியுற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற எம்எல்ஏக்கள் கூட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட இங்க வரதை வந்து நம்ம பார்க்கக்கூடியது. பொதுவாக வந்து தோல்வி அடைஞ்சா வரமாட்டாங்க. ஆனா பார்த்தா நிறைய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து இங்க திரு ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.